ஆங்கிலேய ராஜ்ய காலத்தில் இருந்தே நடைமுறையில் இருந்து வர முக்கியமான 3 குற்றவியல் சட்டங்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. புதுசா வந்திருக்க குற்றவியல் சட்டங்கள் என்ன, அதில் இருக்கக்கூடிய சாதக பாதக அம்சங்கள் என்ன, காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த சட்டங்களை எதிர்க்க என்ன காரணம், புதிய குற்றவியல் சட்டங்களால சாமானிய மக்களோட உரிமைகள் பறிபோகுமா, இந்த சட்டங்களை சுற்றி பல கட்டங்களாக சூழக்கூடிய சர்ச்சைகளுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். காலமா திரைப்படங்கள் தொடங்கி பேசப்பட்டு வந்து சின்ன குழந்தைகள் வரைக்கும் பரிச்சயப்பட்ட ஐபிசி என்ற இந்தியன் பீனல் கோட், அதாவது இந்திய தண்டனை சட்டம் இப்போ பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்ஹிதான்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. சிஆர்பிசி அப்படிங்கிற குற்றவியல் நடைமுறை சட்டம் பிஎன்எஸ்எஸ், அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதான்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. எவிடன்ஸ் ஆக்ட்னு சொல்லப்பட்டு வந்த இந்திய ஆதார சட்டம் பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. நடைமுறைக்கு வர இருக்கும் முக்கியமான மாற்றங்கள்ல ஒண்ணுதான் 0 FIR. குற்றம் எங்கு நடந்தாலும் அந்த டிவிஷன் வட்டத்திற்குட்பட்ட காவல் நிலையங்களில் மட்டும் இல்லாமல் மற்ற காவல் நிலையங்களையும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணி விசாரணையை தொடங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வகையில் மின்னஞ்சல் மற்றும் SMS மூலமா அழைப்பானைன்னு சொல்லப்படுற சம்மன் அனுப்பப்படும். குற்றம் நடந்த இடத்துல வீடியோ பதிவு கட்டாயம் அப்படிங்கிறது புதிய சட்டங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்சமாக 2 ஒத்திவைப்புகளோட விசாரணை முடிஞ்ச 45 நாட்களுக்குள்ள தீர்ப்பு வழங்க காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. கைது செய்யப்படும் பட்சத்தில் குடும்பத்தினருக்கோ அல்லது வழக்கறிஞருக்கோ தகவல் தெரிவிக்க உரிமை வழங்கப்பட்டிருக்கு. வழக்கில் மனுதாரர் மற்றும் குற்றம் சுமத்தப்பட்டவங்க 2 பேருக்குமே தகுந்த ஆவணங்களை பெறுவதற்கு உரிமை அளிக்கப்பட்டிருக்கு. முன்பு பாலினம் அப்படிங்கிற இடத்துல ஆண் பெண் மட்டுமே இடம்பெற்றிருந்த நிலையில இப்போ 3ஆம் பாலினத்தவர் அப்படிங்கிற குறிப்பும் சேர்க்கப்பட்டிருக்கு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கான சட்டங்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படியாக பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்க புதிய குற்றவியல் சட்டங்கள் சுற்றுற சர்ச்சைகளுக்கும் குழப்பங்களுக்கும் பஞ்சமே இல்லை. ஜூலை 1ஆம் தேதி முதல் குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டு இருக்கும் நிலையில இந்த சட்டங்கள் பழைய குற்றங்களுக்கு பொருந்தாது. இந்த தேதிக்கு முன்னதாக நடைபெற்ற அத்தனை குற்றங்களும் ஐபிசி சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும். அதுல சில வழக்குகள் முடியவே இன்னும் 20 ஆண்டுகள் வரை ஆகலான்னு சொல்லப்பட்ட சூழ்நிலையில ஒரே நேரத்துல ஒரு வழக்கறிஞர் பழைய வழக்குகளுக்கு பழைய சட்டங்கள் படியும் புதிய வழக்குகளுக்கு புதிய சட்டங்கள் படியும் வாதாட வேண்டிய நிலைமை உருவாகி இருக்கும். அதே மாதிரி ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய குற்றங்களை புதிய சட்டங்களின் கீழ் பதிவு பண்ணணுமா, அல்லது குற்றம் முன்னாடியே நடந்திருந்தாலும் இன்றைய தேதியில வழக்கு பதிவு செய்யப்படும் போது புதிய சட்டங்களின் கீழ் தான் வழக்கு பதிவு செய்யப்படணுமா அப்படிங்கிற தெளிவும் இன்னும் கொடுக்கப்படலை. பழைய சட்டப்பிரிவுகள், அதனோட பெயர்களும் எண்களும் வழக்கறிஞர்கள், போலீசார், ஏன் பொதுமக்களுக்கு கூட பரிச்சயப்பட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப முக்கிய சட்டங்களோட பெயர்களும் எண்களும் பிரிவுகளும் மாற்றப்பட்டு இருக்கிறதால சட்ட விழிப்புணர்வு ரொம்பவே பின்னோக்கி போகும் அபாயமும் இருக்கிறதா சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிச்சுட்டு வராங்க. அரசமைப்புக்கு எதிராக சமஸ்கிருதத்துல மாற்றம் செய்யப்பட்ட பெயர்கள் கொண்ட சட்டங்கள் எதிர்ப்புகளை வாரி குவிச்சிட்டு வருது. அது மட்டும் இல்லாம 146 நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செஞ்சுட்டு அந்த நேரத்தில் முறையான விவாதங்கள் இல்லாமல் மாநிலங்களோட கருத்தை கேட்காம அவசர கதியில கொண்டு வரப்பட்ட புதிய சட்டங்களோட பல்வேறு பிரிவுகளை எதிர்த்து நாடு முழுக்க தீவிரமான போராட்டங்கள் நடைபெற்று வருது. குறிப்பா தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜூன் மாதம் 17ஆம் தேதியே புதிய சட்டங்கள்ல நிலவக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருந்தார். மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இந்த சட்டங்கள்ல அடிப்படையில இருக்க தவறுகள் மற்றும் மாநில அரசுகள் கிட்ட முழுமையான கருத்துக்களை பெறாம அது இயற்றப்பட்டு இருக்கிறத சுட்டிக்காட்டியும் இந்த கடிதம் அமைஞ்சிருக்கு. புதிய சட்டங்களை நடைமுறைப்படுத்தாம ஒத்திவைக்க வேண்டியும் அனைத்து மாநில அரசுகளோட கருத்துக்களை பெற்ற பிறகு இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னும் அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருந்தாரு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாடு முழுவதும் சட்ட வல்லுநர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், மனித உரிமை அமைப்புகள்னு பலதரப்பட்ட போராட்டங்களும் எதிர்ப்புகளும் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்தாலும் இந்த விவகாரத்துல மத்திய அரசு விளக்கமும் கொடுக்காம விமர்சனங்களை காது கொடுத்து கேட்காமலும் தான் கடந்து போயிட்டு இருக்காங்க.
இந்த நிலையில தான் புதிய சட்டங்களில் என்னென்ன திருத்தங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கடந்த ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இருக்கு. ஆலோசனை கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர், தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை செயலாளர், உள்துறை முதன்மை செயலாளர், பொதுத்துறை செயலாளர், சட்டத்துறை செயலாளர், காவல்துறை இயக்குனர் மற்றும் அரசு குற்றவியல் வழக்கறிஞர் ஆகியோர் கலந்துகிட்டாங்க. இந்த கூட்ட முடிவில் புதிய சட்டங்களில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் மற்றும் திருத்தங்களை ஆராய்ச்சி அரசுக்கு பரிந்துரை செய்ய ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழுவை அமைக்க தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். புதிய சட்டங்களை தெளிவாக ஆராய்ச்சி மாநிலத்தில் இருக்க வழக்கறிஞர் சங்கங்கள் மற்றும் பல்வேறு தரப்பினருக்கூடையும் ஆலோசனை நடத்தி மாநில அளவில் என்னென்ன திருத்தங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யும் அறிக்கையை ஒரு மாசத்துக்குள்ளாகவே தமிழக அரசு வழங்கணும் அரசோட செய்தி குறிப்பில் இடம்பெற்று இருக்கு. நாடு முழுக்க புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான குரல்கள் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கக்கூடிய சமயத்தில் தமிழ்நாடு ஆக்கப்பூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் இந்த பிரச்சனையை அணுக தொடங்கியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். தமிழ்நாடு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நபர் குழு புதிய குற்றவியல் சட்டங்கள் இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை எடுத்து சொல்லுமா, தேசிய அளவிலான சட்டங்களுக்கு மாநில அளவில் மாற்றங்கள் கிடைக்குமா, புதிய குற்றவியல் சட்டங்கள் சட்ட வட்டாரங்களில் ஏற்படுத்த காத்திருக்கக்கூடிய தாக்கத்திலிருந்து தமிழ்நாடு தப்பிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டும்.